Hi everyone, good evening. Welcome to our Professor Academy. So, today, என்ன பார்க்க போறோம் binary. So, இந்த concept வந்து common for both like UGC NET and college TRB. Okay, so binary tree னா என்னன்றத இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். Before that, அகாடமியில அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு ஃபார் காலேஜ் டிஆர்பி. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் இங்கிலீஷ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் பேப்பர் 1. இஃப் யூ நீட் எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கான்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பிஃபோர் கோயிங் டு த பைனரி ட்ரீ, ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரீனா என்ன அப்படின்றது. ஸோ ட்ரீ அப்படின்னா இட் இஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா விச் இஸ் நாட் லீனியர், ரைட்? ஸோ லீனியர் இல்லைன்னா இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? இட் இஸ் அன் ஹைரார்கியல் ஃபார்மேட். ஓகே, ஸோ வந்து ஒன் ஆஃப்டர் த அதர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரீன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ட்ரீ எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஆர்கனைஸ் டேட்டா. ஸோ it will helpful for organize the data. So that is the thing. And another thing is it is mainly used for ஒரு ஃபைல் சிஸ்டம்க்கு லைக் ஒரு ஃபோல்டர்ல இருந்து ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி இருக்குல்ல. ஸோ இன்சைட் தட் ஃபோல்டர் then we have subfolders, then again inside the subfolder we have files. So இந்த மாதிரி hierarchy வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ட்ரீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அனதர் திங் இஸ் நம்ம வந்து இப்போ கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் மேனேஜர் போஸ்டிங் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஸோ அதுக்கு கீழே வந்து ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைரார்கி இருக்குல்ல, ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா அதுல ஹைரார்கி ஃபார்மேட்ல இருக்குல்ல. ஸோ இதுக்குமே நம்ம வந்து ட்ரீ வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி கனெக்டட். ஸோ கனெக்டடா இருக்கணும். ஒரு வெர்டிசஸ்ல இருந்து இன்னொரு வெர்டிசஸ் வந்து கனெக்டடா இருக்கும். ஸோ ட்ரீயோட பேசிக்ஸ் திங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் அனதர் திங் இஸ் இது வந்து இட் ஷுட் நாட் ஃபார்ம் எனி சைக்கிள். ஓகே, ஃபார்ம் சைக்கிள். ஸோ ட்ரீல வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. சைக்கிள் இன் த சென்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு வெர்டிசஸ்ல இருந்து திரும்ப அதே வெர்டிஸ்க்கு என்னால வர முடியுது அப்படின்னா ஸோ தட் இஸ் அ சைக்கிள். ஓகே, ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் ஐ மீன் இந்த ட்ரீல சி இருக்கு. ஓகே, இந்த சில இருந்து நம்ம என்ன பண்றோம், ஈக்கு வரும், அகெயின் டிக்கு போறோம், திரும்ப எனக்கு சிக்கு வர முடியுது. ஸோ திஸ் இஸ் த சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து நம்மளோட ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து நமக்கு சைக்கிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கிராஃப். ஓகே, இந்த நம்ம ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா சி நம்மளுக்கு சைக்கிளே ஃபார்ம் ஆகல அண்ட் இட் இஸ் கனெக்டட் ஆல்சோ. ஸோ ஒரு வெர்டிசஸ்ல இருந்து எனக்கு அடுத்த வெர்டிசஸ் வந்து கனெக்டடா இருக்கு லைக் திஸ். இந்த மாதிரி இல்லை, ஏ பி இருக்கு, அகெயின் சி வந்து கனெக்டடே இல்லாம இந்த மாதிரி நமக்கு ஏன் பி கூட கனெக்டடே இல்லாம இருக்குன்னா இது வந்து ட்ரீ கிடையாது. So this is the tree. And ட்ரீக்கு வந்து பெருசா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லைக் நான் இவ்வளவு நோட்ஸ் தான் இருக்கணும், இவ்வளவு வெர்டிசஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஒரு ஒரு லைக் ஒரு கண்டிஷன் எதுவுமே இல்லை. பட் we have one types of tree that is called binary tree. So அந்த binary tree பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு we have some conditions. So children வந்து அட்மோஸ்ட் எனக்கு 2 children தான் இருக்கணும், அதுக்கு மேல எனக்கு எக்ஸிட் ஆகக்கூடாது. லைக் எய்தர் 0வா இருக்கலாம், 0 children இருக்கலாம், இல்ல 1 children இருக்கலாம், இல்ல 2 children இருக்கலாம். ஓகே, லைக் 3 இது எல்லாமே வரக்கூடாது. ஸோ 3 இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து எதுக்குள்ள போயிடும் அப்படின்னா டெர்னரி ட்ரீ இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் குள்ள போயிடும். ஸோ பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் we have some restriction. ஸோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா அட்மோஸ்ட் 2 children இருக்கலாம், அவ்வளவுதான். Okay, so that is called binary tree. So இந்த ட்ரீ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கனாலே we will know ஏக்கு வந்து we have 2 children and பிக்கு வந்து 2 children இருக்கு. ஓகே, ஸோ சிக்கு வந்து 1 children இருக்கு, தட் இஸ் எஃப். ஸோ எய்தர் 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜி டில இருந்து ஜிக்கு வந்து 1 children and ஜிக்கு வந்து நோ children which is 0, no child. ஸோ 0. ஸோ இந்த நம்ம சில்ட்ரன்ஸோட கவுண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 2குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல எக்ஸிட் ஆயிருக்காது. ஓகே, ஸோ திஸ் ட்ரீ வில் கால் இட் அஸ் பைனரி ட்ரீ.
ஓகே. ஸோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பைனரி ட்ரீக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றத ஒரு 4 to 5 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, the total number of binary tree possible with n nodes. Okay. So இங்க என்ன question அப்படின்னா total number of binary tree வந்து நம்மளால எவ்வளவு possibilities இருக்கு given nodes. So that is the question. Okay. So before that, we have two categories in the binary tree. Okay. The first one is labeled. Okay. So second one is unlabeled. ஸோ பைனரி ட்ரீல நம்மளுக்கு வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. லேபிள் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலா யூ கேன் see here ஒரு டேட்டா ஹோல்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஒரு நோடுக்குள்ள ஒரு வேர்டிசஸ்னால எதுக்கு ஒரு டேட்டா ஹோல்டர், வேர்டிசஸ் நம்ம டேட்டா ஹோல்டர் சொல்லுவோம். அதுக்குள்ள நம்மளுக்கு லைக் வேல்யூஸ் இருக்கும். either like ABC இருக்கலாம் 1 2 3 we can store some values. okay. so இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேல்யூமே ஸ்டோர் ஆகல. சோ இத நம்ம இந்த பைனரி ட்ரீ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்லேபிள்டு பைனரி ட்ரீ. ஓகே. அந்த வேர்டிசஸ்க்குள்ள நம்மளுக்கு வேல்யூஸ் எதுவுமே இல்ல, எம்டியா இருக்கு, பிளாங்கா இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால் அன்லேபிள்டு பைனரி ட்ரீ. சோ இந்த அன்லேபிள்டு பைனரி ட்ரீக்கு நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் லைக் 3 நோட்ஸ் கொடுத்தா 4 நோட்ஸ் கொடுத்தா எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீ நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு we have separate formula. okay. so this is the formula 2n c of n divided by n plus 1. right. so இந்த ஃபார்முலாவை நம்ம டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு we will get the possibilities. so என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். let's say for example 3 எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 நோட்ஸுக்கு என்ன பாசிபிள் ட்ரீஸ்லாம் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான். சேம் அதே நான் கிவன் ஃபார்முலாக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸ் ஆஃப் n. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2n which is 2 into 3. ஸோ எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம், 3 அன்லேபிள் நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நான் சப்ஸ்டிட் பண்றேன், 3 வந்து n பதிலா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். okay. so this is a formula. and for combinationக்கு நமக்கு செப்பரேட்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது எப்படி சால்வ் பண்ணுன்றது. so that n factorial divided by n minus r factorial then r factorial. so this is the formula. okay. so இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 into 3 which is 6c3 divided by 4. 3 plus 1 4. அப்போ இந்த 6c3 நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு தான் நமக்கு அந்த ஃபார்முலா இருக்கு. அதையுமே நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்றோம் அவ்வளவுதான். சோ இன்ஸ்டெட் ஆஃப் n ஃபேக்டோரியலுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், 6 சப்ஸ்டிட் பண்றோம். சோ 6 factorial divided by 6 minus 3 which is 3 factorial. r is nothing but 3. okay. so this we will get. so இங்க வந்து நம்மளுக்கு n வந்து 6, r வந்து 3. okay. so அப்படியே டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இது கிடைச்சிரும். so factorial we all know. so 6 into 5 into 3 into 2 into 1 and divided by this is 3 factorial. again we have another 3 factorial. then இந்த divide by 4 வந்து நம்மளுக்கு இங்க இருக்க ரிமைனிங் 4. இந்த 4 வந்து divide by 4. okay. so இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த 3 2 1 அப்படியே இதுல போயிடும். நெக்ஸ்ட் this will 2 and இந்த 2 இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். then 5 into 4 which is 20. 20 divided by 4 நமக்கு ஆன்சர் வந்து 5. so we will get 5. so இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு 5 possibilities of binary tree வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் with the given 3 nodes. right. so இது வந்து செப்பரேட்லி ஃபார் அன்லேபிள் நோட்ஸ்க்கு. இதே மாதிரி நமக்கு லேபிள்டு பைனரி ட்ரீ. லேபிள்டு பைனரி ட்ரீனா நம்ம நார்மலா ட்ரீல வந்து அந்த வெர்டிசஸ்ல டேட்டா ஹோல்ட் ஆயிருக்கு. சோ அதே தான் இங்கேயும். சோ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், லேபிள்டு பைனரி ட்ரீ. சோ அதுக்கு வந்து செப்பரேட் ஃபார்முலா இருக்கு ஃபார் ஃபைண்டிங் த டிஃப்ரெண்ட் பாசிபிள் ட்ரீஸ்க்கு. சோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேம் ஃபார்முலா தான் பட் இன்டூ n ஃபேக்டோரியல் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. சோ சேம் ஃபார்முலா தான் இருக்கும் பட் அடிஷனலா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல். ஓகே. சோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ
the total number of binary tree possible with n nodes ன்னு கொடுத்திருக்காங்க. So for this நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n, I mean 2n cn divided by n plus 1. This is for label. Okay. Then for unlabeled, we have 2n cn n plus 1. I mean இங்க வந்து into n factorial. Okay. So this is the formula. இப்போ கொஸ்டின்ல வந்து காமனா இன்கேஸ் அதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல லேபிளா அன்லேபிளான்னு மென்ஷன் பண்ணனா we can go with label. லேபிள்லயே நம்ம டிஃபால்ட்டா எழுதிடலாம். இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து அன்லேபிள்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அன்லேபிளோட ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. So next property, the number of null branches in the binary tree with n nodes. Okay. So பேசிக்கா null branches அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா it will refers to missing child node. Okay. Missing child node. So instead of நம்மளுக்கு வந்து பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் அட்மோஸ்ட் 2 children, right? So அந்த 2 children குள்ள என்னென்ன child nodes எல்லாம் மிஸ்ஸிங் ஆகுதோ that will refer to null branch. Okay. So இப்போ நான் இந்த ட்ரீ எடுத்திருக்கேன். Let's say for an example நான் இந்த ட்ரீ எடுத்திருக்கேன். We have 2 nodes. Okay. So 2 nodes இருக்கு. இப்போ இதுல null branches எப்படி ரெஃபர் ஆகும் அப்படின்னா பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் அட்மோஸ்ட் 2 child, right? So we have 1 child. Okay. So இன்னொரு child இல்ல. So இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா null branch. So nullன்னு எடுத்து. Okay. Then இந்த நோடுக்கு இந்த லீஃப் நோடுக்கு நம்மளுக்கு 2 இருக்கலாம். ஃபில் பண்றோம் அவ்வளவுதான். சோ எனக்கு டோட்டலா 1 2 3 null இருக்கு. So I am taking another example. Okay. So இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு செகண்ட் லெவல்ல நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 அட்மோஸ்ட் 2 பைனரி ட்ரீ, ஐ மீன் பைனரி நோட்ஸ், ஐ மீன் பைனரி ட்ரீக்கு 2 நோட்ஸ் இருக்கணும். ஸோ டோட்டலா எனக்கு இங்க இது ஒரு நோட் இருக்கலாம், இது ஒரு நோட், தென் இது ஒரு நோட், இது. ஓகே. ஸோ 2 சில்ட்ரன் நம்ம என்ன பண்றோம்னா அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலா எனக்கு 4 சில்ட்ரன் இருக்கு, மீன் 4 நல் இருக்காங்க. ஸோ இங்க என்ன பார்த்தோம் 3 நல் இருக்காங்க. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் திரும்ப ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கிறேன். சோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நல் இருக்கும்? சோ டோட்டலி 2 நல் இருக்கும். am I right? Because எனக்கு 2 children இருக்கணும், அங்க 2 children இல்ல. so that நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 2 children நான் நல்லன்னு அசைன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். மிஸ்ஸிங் சைல்ட். சோ இங்க எனக்கு ஒரு நோட் இருக்கு. சோ டோட்டலா 2 நல் இருக்கா. இப்போ நம்ம ரிலேஷன் எது கூட எது கம்பேர் பண்ணணும்? நம்மளுக்கு கையில இருக்கிறது வந்து நமக்கு n நோட்ஸ் இருக்கு. பட் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சோ நல் எத்தனைன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நல் வந்து நமக்கு இதுல எத்தனை நோட்ஸ் இருக்குன்றத ஜஸ்ட் இந்த ட்ரீல வந்து எத்தனை நோட்ஸ் இருக்கு, டோட்டலா 1 2 நோட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நல். சோ 2 நோட்ஸ். தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நோடு தான் எடுத்தோம். சோ 1 நோட். ஓகே. தென் இதுல வந்து நமக்கு டோட்டலா 3 நோட்ஸ் இருக்கு. இப்போ நோட்ஸ் கூட நல்ல கம்பேர் பண்றோம். see 2 plus 1 தான் நம்மளுக்கு 3. பிளஸ் 1 பண்ணா 3 வந்துரும். நோட்ல இருந்து எப்படி நம்ம நல்லுக்கு போவோம், பிளஸ் 1 பண்ணா நமக்கு 2 வந்துரும். இங்க நோட்ஸ்ல இருந்து எப்படி நல்லுக்கு போறோம், பிளஸ் 1 பண்ணா நமக்கு 4 வந்துரும். ஓகே. சோ தட் என்னோட ஃபார்முலா எப்படி அப்படின்னா ஜஸ்ட் n plus 1 number of nodes plus 1 வந்து we will get the null count of null. அவ்வளவுதான். ஓகே. சோ எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து எக்ஸாம்பிளா ட்ரீ அதுக்கு ஏத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன ரிலேஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன டிஃபரன்ஸ் வருதோ அந்த ஃபார்முலா வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட், if there are n nodes in a binary tree, the maximum height of the binary tree. Okay. So given வந்து n nodes, but asking வந்து maximum height. Okay. So n nodes எடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும், maximum height ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும்.
So I'm taking example. So this is one tree. Okay. N nodes. So totally இதுல வந்து எனக்கு 3 nodes இருக்கு. So 3 nodes. என்னோட height என்ன? 0, 1. So totally என்னோட height வந்து 1. Okay. இப்போ நான் இந்த ட்ரீ எடுத்தேன் அப்படின்னா எனக்கு given nodes வந்து எனக்கு nodes எத்தனைனா 2 இருக்கு. height வந்து எனக்கு சேம் எனக்கு 1. Okay. So இதுல நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்? height வந்து எனக்கு 3, I mean n nodes 2, 3. இதுல வந்து nodes நமக்கு 2 இருக்கு, பட் height வந்து 1 இருக்கு. Okay. So next example. So இதுக்கு height வந்து 2. Okay. Then number of nodes வந்து so total of so இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு வரும் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எடுத்துட்டு சோ எனக்கு 3 நோட்ஸ் எடுத்தனா எனக்கு ஹைட் எவ்வளவு வருது 1 வருது கரெக்ட் 3 நோட்ஸ் எடுத்தனா ஹைட் வந்து எனக்கு 1 வருது இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 இருக்கு ஓகே சோ 4 நோட்ஸ் எடுத்தனா எனக்கு ஹைட் வந்து 2 வருது அதை விட எனக்கு மேக்ஸிமம் போக முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணணும் பிகாஸ் எனக்கு இந்த 3 நோட்ஸ்ல பாருங்க எனக்கு இதை விட எனக்கு வந்து மேக்ஸிமமா ஹைட் வந்து அந்த 3 நோட்ஸ்ல நம்ம விட்டோம் அப்படின்னா சோ இதுல நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க 0 1 2 ஓகே சோ ஹைட் 2 நோட்ஸ் 3 அப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன் இந்த சூஸ் பண்ணுவேனா இதை சூஸ் பண்ணுவேனா கொஸ்டின்ல கேட்டிருக்க மேக்ஸிமம் ஹைட் எனக்கு இந்த 3 நோட்ஸ் இங்கேயும் 3 நோட்ஸ் தான் இருக்கு பட் மேக்ஸிமம் ஹைட் இங்க 2 இருக்கு இங்க வந்து 1 இருக்கு பட் நான் எதை செலக்ட் பண்ணணும் இந்த தான் செலக்ட் பண்ணணும் சோ எனக்கு பாருங்க ஹைட் 2 இருக்கு n 3 இருக்கு சோ தட் எனக்கு எப்படி நான் கொண்டு வரலாம் இங்க ஃபார்முலா எப்படி எழுதலாம் n - 1 எழுதலாமா ஃபார்முலா okay -1 differ ஆகுதா so n-1 எழுதலாமா so my formula is n-1 so number of nodes -1 பண்ணுனா we will get the maximum height okay so don't get confused so இங்க வந்து நீங்க எல்லா height I mean எல்லா ட்ரீயுமே எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண வராது because क्वेश्चनல கேட்டதுல மேக்ஸிமம் ஹைட் உங்களால அந்த ஒரு நோடோட வேல்யூ எடுத்தீங்கன்னா அதை எவ்வளவு மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு உங்களால கொண்டு போக முடியும் சோ அதுதான் வந்து நமக்கு கரெக்ட் ஃபார்முலாவா இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் சேம் क्वेश्चन பட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸிமம் பதிலா மினிமம் சோ திஸ் இஸ் another ப்ராப்பர்ட்டி சோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா so again example so totally we have 3 nodes இருக்கு okay let's take 2 nodes okay so 2 nodes இருக்கு so டோட்டலா வந்து நமக்கு height எவ்வளவு இருக்கு 0 1 so height 1 number of nodes எத்தனை இருக்கு 2 இருக்கு okay so இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா floor of just make a note log 2 of n so this is the formula questionல வந்து usually டைரக்டா ஃபார்முலா வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க இன்ஸ்டெட் தட் டைரக்டா கேட்டாலும் நம்மளுக்கு வந்து எப்படின்னா அசைன் பண்ற மாதிரி டஃபா லைக் லாகரிதம் டேபிள ரெஃபர் பண்ற மாதிரி அளவுக்கு நமக்கு கேட்க மாட்டாங்க நமக்கு டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூ வந்து ஈஸியா நம்ம வந்து ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஓகே சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோர் லாக் பேஸ் 2 n வந்து நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் நோட்ஸ் 2 ஓகே சோ நம்மளுக்கு ஃப்ளோர் ஆஃப் log 2 okay so ரெண்டுமே நமக்கு சேமா இருந்தா வேல்யூ என்ன 1 so that value is 1 so எனக்கு height 1 வந்துருச்சா by using this formula okay so the formula is floor of log
n base 2. Okay, so this is the formula. In case அவங்க வந்து என்ன பண்ணிருக்கா 4 கொடுத்தாங்கன்னா ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம் log. பிகாஸ் நீங்க log பதிலா instead of n notes அதாவது 4 notes கொடுத்தாங்கன்னா so like 2 square base 2 அப்படின்னா இந்த 2 வந்து நமக்கு ப்ரீவியஸா வந்துரும். so 2 log 2 base 2. so இது அப்படியே எனக்கு வேல்யூ 1 ன்னு அசைன் ஆயிரும். பிகாஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா log AA வந்து நமக்கு ஈக்குவல் டு 1. so please make a note. so 1 ஆயிரும், அப்ப வேல்யூ வந்து 2 ஆயிரும். ஓகே, so n 4 ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அசைன் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து 2 வருது. n வந்து இப்ப நம்ம எடுத்துக்கிறது 2 எடுத்திருக்கோம். சோ வேல்யூ ஹைட் வந்து 1 வருது. ஓகே, சோ இன் கேஸ் क्वेश्चनல வந்து 3 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா எய்தர் 1ல இருந்து 2 குள்ள தான் இருக்கும், லைக் 1.5 அப்படிதான் இருக்கும். ஓகே, சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா we are using floor, right? floor அப்படின்னா which will least integer தான் செலக்ட் பண்ணும். சோ அப்ப எனக்கு 1.5 எனக்கு வந்தாலும் எனக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். சோ தட் நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் லைக் இன் மிடில் வேல்யூ ஆட் வேல்யூஸ் கொடுத்தாலும் ஈஸியா நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். if a binary tree has height h, minimum number of nodes. okay, so இங்க என்ன கேக்குறாங்கன்னா height h எடுத்துட்டு find வந்து எதை find பண்ணனும் அப்படின்னா minimum number of nodes find பண்ணனும். okay, so okay, இப்போ this is the example. இப்போ height h க்கு 0 1, மினிமமா எனக்கு இவ்வளவு நோட்ஸ். இப்போ ஒரு height இருந்துச்சுன்னா என்னால மினிமமா 2 நோட் தான் இருக்கும், அதுக்கும் கீழே என்னால போட முடியாது. பிகாஸ் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஹைட் வந்து ரெடியூஸ் ஆயிரும், which will come 0. ஹைட் 0 வந்துரும். ஓகே, சோ திஸ் இஸ் த 1. இது வந்து ஹைட் 0. ஓகே, சோ இப்போ ஹைட் 1க்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்கு, 2 இருக்கு. தென் ஹைட் 0க்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. சோ இப்போ ஹைட்ல இருந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி வரும், +1 difference. Then 0 ல இருந்து 1க்கு எப்படி வரும், +1. okay, so I can write it as the minimum number of nodes is height +1. okay, so height +1 தான் வந்து minimum number of nodes. so height ல இருந்து நம்ம +1 பண்ணோம்னா we will get the minimum number of nodes. so going to the question, what is the maximum height of a binary tree with 8 nodes? okay, so 8 nodes கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் கேக்குறாங்க. சோ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், சோ ஹைட்டுக்கு n-1 பார்த்தோம். சோ n nodes 8 nodes கொடுத்துட்டாங்க, சோ 8 - 1 which is 7. so the formula is 7. I mean the answer is 7. okay, so next option A is the correct one. What is the minimum height of a binary tree with 8 nodes? okay, so same nodes தான், but minimum கேட்டிருக்காங்க. okay, minimum அப்படின்னா formula என்ன, floor of log 2n. so floor of log 2n வந்து 8. so 8 நம்ம எப்படி எழுதலாம், cube ன்னு எழுதலாம். okay, so இது அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிரும், வேல்யூ வந்து 1 அசைன் ஆயிரும். இந்த 3 நமக்கு ஃப்ரண்ட்ல வந்துரும். so 3 answer. so answer is okay, so the option is A. and then next question, a binary tree with 27 nodes as dash null branches. okay, so null branches க்கு நம்ம செப்பரேட்டா ஃபார்முலா பார்த்தோம் one of the propertiesல. so that is n+1. okay, so இந்த ஃபார்முலா எல்லாமே மெமரைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நீங்க எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியா நீங்க ட்ரை பண்ணி அந்த ஃபார்முலாவை ஜெனரேட் பண்ணிருங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிறைய டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்பிள் நம்ம அதுல இருந்து ஃபார்முலா டெரைவ் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் n+1 and n வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 27. so 27 + 1 which is 28. okay, so the answer is option B. so that's all for today. so திரும்ப I'm repeating again, admissions வந்து college TRB open பண்ணிருக்காங்க. so totally we are providing, these are the
subjects. And if you need any details, you can contact this number. Okay. Thank you all, and all the very best.